எல்லாத்துக்கும் வணக்கங்க. நாங்க ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சிம்பிளான ரவா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ரவை எடுத்துக்கோங்க. அதே நெய்யில நல்லா வறுத்துக்குங்க பொன்னிறம் ஆகுற வரைக்கும். வறுத்ததுக்கப்புறம் அத ஒரு பிளேட்ல எடுத்து ஆற வச்சுருங்க. அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் தேவையான அளவு, கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயம் 1 எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அத போட்டு அது நல்லா வணங்குனதும் பெரிய வெங்காயம் போடும்போதே பச்சை மிளகாய், கருவேப்பிலை காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3 மிளகாய் சேர்த்திருக்கேன். அடுத்தது கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி. பட்டாணி வந்து என்கிட்ட காஞ்ச பட்டாணி தான் இருந்தது. அதை வேக வச்சு குக்கரில் வேக வச்சு சேர்த்திக்கிட்டேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி 2 போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வேகறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்திக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். அடுத்தது இஞ்சி பேஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அது நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் நான் 1 டம்ளர் தண்ணி ரவை எடுத்திருந்தேன். அப்போ 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்ததையும் நம்ம வறுத்து வச்சுருப்போம்ல நெய்யில், அதை போட்டு கிளறி விட்டு தேவையான அளவு